வடபழனி கோயில உள்ள சாலையோர பூக்கடை வியாபாரிகள் திடீர்னு உங்களை ஹீரோவா பாக்குறாங்களே, எதுக்காக சார்? சார், அதாவது அந்த சாலையில நடைபாதையில வந்து வியாபாரம் செய்யறாங்களே சார், அவங்க 3-4 தலைமுறை 50, 60, 70 வருஷமா அதே இடத்துல இருக்காங்க. ஆயா, அம்மா, அப்படி அத்தனை தலைமுறையா இருக்காங்க. அவங்கள வந்து நான் அம்மா மாதிரியோ, சித்தி, பெரியம்மா, அக்கா மாதிரி இப்படியே நான் கூப்பிட்டு பழகினவன். இப்போ வந்து கோயில் நிர்வாகத்தை பற்றி நிர்வாக சீர்கேட்டு இருக்கு, அதை கண்டுக்கிறது கிடையாது. அவங்க வந்து அந்த வியாபாரம் நடந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு, அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்களால அப்புறப்படுத்தணுமா? இது என்ன நியாயம்? இப்போ மக்களாட்சி கோட்பாடு என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே செய்ய மச்சுனா மக்களாட்சி. இவங்க வந்து கோயிலையும் முருகனையும் நம்பி வியாபாரம், பூ வியாபாரம் என்ன, ஒரு நாளைக்கு 200-300, இதுதான் அவங்க வியாபாரம். அவங்க காலமே அதை நம்பி தான் இருக்கு. இவங்களை அப்புறப்படுத்த முயற்சியில் கோயில் நிர்வாகம் யாருக்கு அழுத்தம் கொடுக்குது? மாநகராட்சிக்கு அழுத்தம் கொடுக்குது. மாநகராட்சி வந்து வேற வழி இல்லாமல் வந்து அப்புறப்படுத்தணும். மாநகராட்சிக்கு நான் இது மூலமாக ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை இடங்கள் வந்து இது ஜஸ்ட் ஒரு கடை பெட்டி தூக்கி போட்டால் போயிடுச்சு. எவ்வளோ இடத்துல வீடு ஆக்கிரமிச்சிருக்கு, எத்தனை இடத்துல கடை ஆக்கிரமிச்சிருக்கு, எவ்வளவு ஆக்கிரமிப்புகள் இருக்கு, இதெல்லாம் மாநகராட்சி அகற்றுவது இல்லை. ஆனால் இந்த வியாபாரிகள் அப்புறப்பத்தில் அன்னைக்கு பார்த்தேன் சார், எவ்வளோ மனவேதனை, கடைகளெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. நான் வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பாக ஒன்று கடுமையாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பூக்கடை வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் எப்பொழுது ஏற்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக என் அக்காக்களுக்கு, என் அம்மாவுக்கு, என் அத்தைக்கு, என் சித்திக்கு, என் பெருமா, அவங்களே சொந்தக்காரங்க பாவித்து வன்னியர் விடுதலை இயக்கம் அந்த பூ வியாபாரிகளுக்கு ஆதரவாக முன் நிற்கும். அவங்க எந்த சூழ்நிலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க போவதும் இல்லை. பூக்கடை வியாபாரிகளுக்கு ஆதரவாக என்றும் களத்தில் வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கும். தேவைப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றம் உள்ளிட்ட போராட்டங்களையும் வன்னியர் விடுதலை இயக்கம் பூக்கடை வியாபாரிகளுக்கு ஆதரவாக முன்னெடுக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்.